மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2024 எக்கச்சக்கமான பைக் வரப்போகுது. அதுல செலக்டடா ஒரு 10 பைக்கை பத்தி பார்க்க போறோம். இதுல பாக்குற பைக் எல்லாம் பிப்ரவரி மார்ச் மாசத்துல லான்ச் ஆகக்கூடிய பைக். கம்ப்யூட்டர் பைக்காவும் இருக்கு, ஸ்போர்ட் பைக்காவும் இருக்கு, ஆல்டர்னேட் ஃபியூல் பைக்காவும் இருக்கு, அட்வென்ச்சர் பைக்காவும் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கும். என்ன பைக் வாங்குற நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கான பல்சர் பார்க்கலாம். அப்கமிங்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் வந்து ஒரு பிக் பல்சர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நிறைய பசங்களுக்கு வந்து கனவான பைக்கா இது இருக்கு, நான் வாங்கினா என்எஸ் பைக் தான் வாங்குவேன்னு சொல்றாங்க. என்எஸ் வந்து 400cc புது பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்ப இந்த 400cc பைக்கை பத்தி பேசணும்னா கேடிஎம் பைக்ல இருக்கிற இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இப்ப டாமினார்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய 373cc இன்ஜின் ஆரம்பத்துல டியூக் 390ல இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து டியூக் அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப டியூக்ல வந்து 399cc இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. பட் டாமினார்ல வந்து 373cc இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. அதை வச்சு தான் இப்போ புதிய பல்சரை டிசைன் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இது வந்து வேற மாதிரி ரக்கடான டிசைன்ல கொண்டு வர போறாங்க. நார்மலா என்எஸ் பார்த்திருப்போம். NS 200ஓட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா இது வந்து இருக்க போகுது. சில விஷயங்கள் NS 200 மாதிரி இருந்தாலும் கூட டிசைன் வைஸ் பாக்குறப்ப ஒரு ரக்கடான பைக்கா இருக்க போகுது சொல்லியிருக்காங்க. விலைக்கு வந்து பஜாஜ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 1,80,000 இருந்து 2 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற பைக் பாத்தீங்கன்னா யமகா பைக் RX100 வந்து வருமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. RX100 பொறுத்த வரைக்கும் நீங்க பழைய பைக் ஆல்ரெடி அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எப்படி இருக்குமோ அந்த லுக்ல வரப்போகிறது கிடையாது. அப்படியே வந்தாலும் எலக்ட்ரிக் பைக்கா வந்தா வரலாம், இல்லைன்னா 4 ஸ்ட்ரோக்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா வந்து வரலாம். இது வந்து அப்கமிங் சொல்றாங்களே தவிர்த்து எப்ப வரப்போகுதுன்னு டீடைல் வந்து யமகா இன்னும் சொல்லல. அதுக்கு பதிலா XSR 125cc பைக்கை வந்து இந்தியாவில கொண்டு வர போறாங்க. இது வந்து ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரில இருக்கு. இந்த XSR பொறுத்த வரைக்கும் 125cc அப்புறம் 155cc இருக்கு. பட் இந்தியாவில 155cc விற்பனைக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில FZ செக்மெண்ட்ல FZX ஆல்ரெடி யமகா வச்சிருக்காங்க. இது வந்து உள்ள வந்துருச்சுன்னா FZX வந்து அடி வாங்கும். இந்த ஒரு ரிஸ்கை யமகா எடுக்க மாட்டாங்க. 125cc XSR இந்தியாவில் 2024 விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. ரீசன் என்னன்னா பாத்தீங்கன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி செக்மெண்டா FZ தான் வச்சிருக்காங்க. லோ லெவல் செக்மெண்ட்ல வந்து யமகா கிடையாது. இன்னொரு புறம் 125cc செக்மெண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ்ல வந்து ரைடர் இருக்கு, KTMல வந்து டியூக் இருக்கு, பல்சர் இருக்கு. இப்போ ஹீரோல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 125cc செக்மெண்ட்ல வந்து இப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதுக்காக வந்து XSR வந்து உள்ள கொண்டு வரலாம். ஹேண்ட்லிங் ரொம்ப இருக்கும் இந்த பைக்கு. அது போக டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 120 டாப் ஸ்பீட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 140 கிலோகிராம் இருக்கும், ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் இருக்கு. USD ஃபோக்ஸ், டூயல் சேனல் ABS இதெல்லாம் வந்து ஃபாரின் மார்க்கெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து காஸ்ட் கட்டிங் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்காது. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,35,000 வந்து பிரைஸ் இந்தியாவில் வந்து சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. அடுத்தது என்ன பைக் பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்டு பைக். ராயல் என்ஃபீல்ட்ல இப்போதைக்கு மாசம் சேல்ஸ் ஆகிற பைக் எதுனா கிளாசிக் தான். நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளாசிக்ல வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா வந்து கிளாசிக் 350 பாபரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. நமக்கு வந்து டிசைன் எலமெண்ட்லயும் சரி ஹார்ட்வேர்லயும் சரி சேமா இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயம் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க. மெயினா ஹேண்டில் பார் வந்து மாறப்போகுது. ஒரு ஆப் ஹேங்கர் ஹேண்டில் பார் வந்து கொடுக்குறாங்க. ரியர் சீட் பாத்தீங்கன்னா ரைஸான பொசிஷன்ல வந்து கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ரியர் சீட் வந்து வேணும்னா வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு சோலோவா வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அதே மாதிரி டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டட் எக்ஸாஸ்ட் இருக்கும், நார்மல் எக்ஸாஸ்ட் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான். J சீரிஸோட 349cc இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 20 bhp பவர், 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. பட் வந்து ரோட்ல ஓட்டுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா டியூனிங்ல கொஞ்சம் மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் சொல்றாங்க. நார்மல் கிளாசிக் ஓட்டுறதுக்கும் இந்த பாபர் ஓட்டுனீங்கன்னா அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும்னு ராயல் என்ஃபீல்டு சொல்றாங்க. இந்த பாபர் 350யோட எக்ஸ்பெக்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,20,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம பாக்குற பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா பெனாலி பைக். பெனாலில 302S இந்த பைக்கை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. பெனாலில நிறைய பைக் வந்து வந்திருக்கு. பட் ஆனா இது ரொம்ப முக்கியமான பைக். பெனாலில ஆல்ரெடி TNT 300 வந்து சேல்ஸ்ல இருந்துச்சு. அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த 302S கொண்டு வராங்க. இந்த பைக்கை பத்தி சொல்லணும்னா அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்கு. 37 bhp பவர், 26 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும். ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவர்ஃபுல்லான பைக் வந்து வரும். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா சிம்பிளான டிசைன் தான் இருக்கு. பட் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. பட் இந்த 300cc இருக்கிற லுக் வந்து பெருசா இதுல இருக்காது. சிம்பிளா இருந்தாலும் அட்ராக்டிவா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், தரமா இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவருக்கு ஏத்த பைக்கா இந்த பைக் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாரின் பிராண்ட். இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. பிரைஸ்ன்னு பாக்குறப்போ 3.5 இருந்து 3.7 லேக் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பைக் வந்து டிவிஎஸ் ஃபேரோ பைக்கு. ஃபேரோ என்ற வார்த்தை வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம கேட்ட பேர் தான் பார்த்துருப்போம். அந்த பைக்கை டிவிஎஸ் சுசுகி வந்து டைஅப்ல இருந்தப்ப லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல சேல்ஸ் ஆன பைக்கு தான். பட் அந்த டைமில் வந்து ஒரு 155cc கேட்டகரியில் இருந்த பைக் வந்து இப்போ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் 125cc டிவிஎஸ் ரைடர் வந்து இருக்கு. ரைடர் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான பைக்கா இருக்கு. இப்போ ரைடரை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி மினி வேர்ஷனா காலேஜ் பையன் அப்புறம் இந்த யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரியான பைக்கா இருக்கும். பட் 125cc பாத்தீங்கன்னா கிளாமர் இருக்கு, ஷைன் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மேனு, வேலைக்கு போறவங்க அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு ஏத்த பைக்கா இருக்கும். இந்த காம்படிஷனை வந்து நம்ம விடக்கூடாது. 125cc ஒரு கம்ப்யூட்டர் பைக் வந்து கொண்டு வரணும். டிவிஎஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஃபேரோ வந்து விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இதுல மெயினா வந்து டிவிஎஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் வந்து நிறைய பண்றாங்க. மெயினா வந்து பிரைஸ் தான். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 to 85 ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. இன்னொரு பக்கம் மைலேஜ் வந்து ஒரு 65 to 70 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி இந்த பைக்கை கொண்டு வர போறாங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸும் ஃபீச்சர்ஸ் வைஸும் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. சிம்பிளான டிசைன் வந்து இருக்க போகுது. மெயினா வந்து பிரைஸ் வந்து மைலேஜும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. டாப் ஸ்பீடு வந்து ஒரு 100 to 104 போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த லிஸ்ட்ல பார்க்க போற பைக் அட்வென்ச்சர் லவருக்கான, அதுவும் மெயினா ஹோண்டா பைக். அவங்களோட இன்ஜின் நல்லா இருக்கும், ஸ்மூத் நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்க்க போற பைக் CB500X. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 500cc பைக்கா பெருசா தெரியாது. தேவையான விஷயங்களை இந்த பைக்கை கொடுத்திருப்பாங்க. அப்பப்போ ஆஃப் ரோட் போயிட்டு வரவங்களுக்கு, டெய்லி சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பைக் ஏத்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து 100cc இருந்து 200cc பைக் ஓட்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ICC பைக் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா அட்வென்ச்சர் அண்ட் ஆஃப் ரோட் ஓட்ட எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஏத்த வண்டியா இது இருக்கும். ஹேண்டில் பண்ண ஈஸியா நல்லா இருக்கும். இந்த வண்டி வந்து ஆஃப் ரோடு போகலாம், சிட்டில ஓட்டுறதுக்கு போது ஒரு 60 கியர்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போகலாம். ரெண்டு பர்பஸ்க்காக ஹோண்டா வந்து இதை லான்ச் பண்றாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 லட்சம் சொல்றாங்க. அடுத்த லிஸ்ட்ல பார்க்க போற பைக் வந்து KTM யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச பைக் மாடல்ல ஒன்னு. டியூக்ல வந்து 125cc பைக் வந்து இருக்கு. அதுல அப்டேட்டட் மாடல் வந்து வரப்போகுது. ஃபாரின் மார்க்கெட்ல அப்டேட்டட் மாடல் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இனிமே தான் கொண்டு வர போறாங்க. ஜென்ரலாவே டியூக்ல பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவங்களுடைய டிசைன் தான். ஷார்ப்பான பாடியோட வந்து கொடுத்திருப்பாங்க. அங்கங்க நிறைய கட்ஸ் வந்து இருக்கும். பார்க்க செமையா அக்ரெசிவான லுக்ல இருக்கும். இப்ப வரப்போகிற மாடல்ல பாடி ஒர்க் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹெட்லாம்ப் இன்னும் ஷார்ப்பா வந்து மாத்திருக்காங்க. கலர்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ப்ளூ வித் ஆரஞ்சு அண்ட் ப்ளூ வித் பிளாக். இப்ப இந்த கலர்ல KTM 390 வரும். ஆனா இப்ப வரும் பாத்தீங்கன்னா 125cc வந்து கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி விற்பனையில இருக்கிற பைக்கை விட ஒரு 10K to 15K எக்ஸ்ட்ரா வந்து இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அடுத்த லிஸ்ட்ல வந்து பஜாஜ் பைக் வந்து இருக்கு. 155cc வந்து பஜாஜ் வந்து விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்கு. பஜாஜை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்றாங்க. பிளாட்டினால ABS கொண்டு வந்ததா இருக்கட்டும், CT 125 பைக்கா இருக்கட்டும், அதுல வந்து ஸ்லம் கார்டு, நல்ல ஸ்டைலான ஹெட்லைட், மேல வைசர், ஃபியூல் டேங்க்ல வந்து பேட், ஹெட்லைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா கிரில்லு, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ஒரு CT 125 பைக்கை பத்தி சொல்லணும்னா ஒரு ரக்கட்டான கம்ப்யூட்டர் பைக்கா இருக்கு. இப்போ CT 150 நியூ மாடலா லான்ச் பண்ண போறாங்க. 125 விட ஒரு அப்டேட்டட் மாடலா கொண்டு வர போகுது. புது கலர் வந்து வரப்போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்குறப்போ அப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க போகுது. பிரைஸ் பாக்குறப்போ ஒரு 1,20,000 கொண்டு வர போறாங்க. அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்ல ஃபைனலா பாக்குற பைக் வந்து அப்பாச்சி பைக் பார்க்க போறோம். அப்பாச்சி RTR 200cc பைக் வந்து திரும்ப லான்ச் ஆக போகுது இந்த வருஷத்துல. பட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலா, அதாவது எத்தனால் ஃபியூலா வந்து லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால அப்பாச்சி வந்து அந்த வண்டியை ஷோ பண்ணியிருப்பாங்க. எத்தனால் வந்து கரும்பு சோளத்துல வந்து எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 100% எத்தனால்ல ஓடக்கூடிய பைக்கா இருக்குது. சப்போஸ் எத்தனால்ல வந்து தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து எந்த வித மூவ் பண்ணாத போது 60% எத்தனால், 40% பெட்ரோல், அப்படி இல்லைன்னா 80% எத்தனால், 20% பெட்ரோல், இந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்றது எதிர்பார்க்கறாங்க. இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கம்மியாகும். இப்ப எத்தனால் நம்ம இடத்துல இருந்து ரொம்ப யூஸ் பண்ணும்போது 60 ரூபாயில இருந்து 80 ரூபாய் ஒரு லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பெட்ரோல் அளவுக்கு எத்தனால் எஃபிஷியன்ட் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனால் கலரிஃபிக் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அப்போ பவர் அண்ட் பிக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா எமிஷன் கம்மியா இருக்கும். இது போக எத்தனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா, எமிஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் டிவிஎஸ் வந்து இதை இந்த வருஷத்துல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.